ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்துவின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபொழுது அவர், ஆண்டவரே, நீரோ என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்பொழுது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கின்றீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறே கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் புனித வியாழனை கொண்டாடுகின்றோம். ஒரு முறை புனித அன்னை தெரேசா அவர்கள் ஒரு அழுக்கான மனிதனை, நாற்றமடிக்கின்ற மனிதனை கழுவி கொண்டிருந்தார்கள். அந்த நாற்றம் அந்த அறை முழுவதும் பரவி கொண்டிருந்தது. பக்கத்திலே இருக்க முடியல, அப்படி ஒரு நாற்றம். இருந்தாலும் அன்னை அவர்கள் சகிக்காமல் அந்த மனிதனை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்த ஒருத்தர் சொன்னாராம் அன்னைக்கிட்ட, அம்மா, எனக்கு நீங்கள் 100 கோடி கொடுத்தாலும் நீங்கள் செய்கிற இந்த வேலையை நான் செய்ய மாட்டேம்மா அப்படின்ட்டு. உடனே அம்மா சொன்னாங்களாம், நான் 100 கோடிக்காக செய்யல இந்த வேலையை, இயேசுவுக்காக தான் நான் செய்கிறேன். எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்கள். நான் காசுக்காக செய்யலை இந்த வேலையை, இயேசுவுக்காக செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் புனித வியாழனை கொண்டாடுகின்றோம். இந்த வார்த்தை லத்தீன் மொழி மண்டாட்டும் என்ற வார்த்தையிலிருந்து வருகின்றது. அப்படி என்றால்
கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் கட்டளைகள், அதான் ஆங்கிலத்தில் மாண்டி தர்ஸ்டே என்று சொல்வார்கள். என்ன கட்டளைகளை கொடுக்கின்றார் இயேசு? குறிப்பாக அன்பின் கட்டளைகளை கொடுக்கின்றார். நாம் எப்படி ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும், அதற்கு அடையாளமாக 3 காரியங்களை இன்றைக்கு அவர் செய்கின்றார். நற்செய்தியில் அதை தான் படிக்கிறோம். முதலாவதாக தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை அவர் கழுவுகின்றார். இரண்டாவதாக குருத்துவம் என்ற அருட்சாதனத்தை அவர் நிறுவுகின்றார். கடைசியாக திருப்பலி என்கின்ற அருட்சாதனத்தையும் அவர் நிறுவுகின்றார். ஆக இந்த 3 அருட்சாதனங்களை அவர் நமக்கு அன்பின் வெளிப்பாடாக, அன்பின் கொடையாக அவர் கொடுக்கின்றார். இன்றைக்கு இந்த மறையுரையில் நாம் 3 அடையாளங்களை பயன்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். இயேசு பயன்படுத்திய அந்த அடையாளங்கள். முதலாவதாக இயேசு பாத்திரத்தை எடுத்தார். அந்த பாத்திரம் எதன் அடையாளமாக இருக்கின்றது? ஒரு பாத்திரத்தை எடுங்க, அந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா, அதுக்குள்ளே மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது நிரம்பி ஒழியும். அந்த பாத்திரத்தில் அதுக்கு மேலே அதுக்கு பயன்பாடு இல்லை. எப்போ அந்த பாத்திரத்துக்கு பயன்பாடு இருக்கும் அப்படின்னா, அந்த பாத்திரம் எம்டியாக இருந்தால், எம்டி வெசலாக காலியாக இருந்தால் அந்த பாத்திரமானது பயன்படும். அன்புக்குரியவர்களே, இந்த பாத்திரத்தை போல இயேசுவினுடைய அன்பு நமக்கு வேண்டும் என்றால், இயேசுவினுடைய அன்பை நாம் சுவைக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை எம்டியாக வைக்கணும். இன்றைக்கி பாருங்கள், இயேசு அந்த இறுதி உணவில் உட்கார்ந்துருக்கின்ற பொழுது அவர் எல்லாத்தையும் அறிந்திருந்தார். யூதாசு அவரை மறுதலிக்க போகிறாரு, அவருக்கு துரோகம் செய்ய போகிறாரு. ராயப்பர் பேதுரு மறுதலிக்க போகிறாரு. மற்ற சீடர்கள் அவரை விட்டு ஓட போகிறாங்க. எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு, நல்லா கவனிங்க, இயேசு அவர்களை அன்பு செய்தார். அவருடைய காலடிகளை கழுவினார். கொஞ்சம் வித்தியாசமாக தெரிலங்க இது. நம்மை காயப்படுத்தியவர்களை, நம்மை துன்பப்படுத்தியவர்களை நாம் அன்பு செய்வது ரொம்ப வித்தியாசமான அன்பு. அன்புக்குரியவர்களே, இது எப்படி பாசிபிள், இது எப்படி முடியும் அப்படின்னா, அந்த வெசல் எம்டியாக இருக்கணும். அதாவது நம்ம வெசலில் என்னுடைய ஈகோ, என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் இதை போட்டு நான் ஃபில் பண்ணிட்டேன், தன்னலத்தால் நிரப்பிட்டேன், ஈகோவால் நிரப்பிட்டேன், நான் என்ற அகந்தையால் நிரப்பிட்டேன் அப்படின்னா இது பண்ண முடியாது. என்னை காயப்படுத்தியவங்கள நான் பழி தான் வாங்கணும், என்னை தப்பாக பேசினவங்கள நான் திரும்ப தப்பாக தான் பேசணும். இல்லை, இயேசு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அன்பை காட்டுகின்றார். நம்மை காயப்படுத்தியவர்களை, நமக்கு எதிராக இருப்பவர்களை அன்பு செய்வது, அதுதான் பண்ணார். முதல் சிம்பிள் பாத்திரம் எம்டியாக இருந்து கடவுளை நம்ம வாழ்க்கைக்குள்ளே விடுறது. இரண்டாவது அடையாளம், இன்றைக்கு இயேசு அந்த துண்டை தன் மீது போர்த்தி கொண்டார். இரண்டாவது அடையாளம் துண்டு. துண்டு நம்ம என்ன பார்க்குறோம்? துண்டு எப்பயுமே பிறருக்காக, அது ஒரு இப்போ நம்ம ஒரு துண்டை எடுக்கிறோம் அப்படின்னா அதை அதுக்காக அது இல்லை. அது எப்பயுமே இப்போ ஒரு குளிக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த துண்டை எடுத்து துடைக்கிறோம் பாருங்கள். அந்த துண்டு எப்பயுமே பிறருக்காக பயன்படுகிறது. அதான் இந்த துண்டினுடைய அடையாளம். தனக்காக வாழாது. நான் இந்த பஸ்ஸில் போகும்பொழுது இது பார்த்துருக்குறேன், இப்போ இருக்கான்னு தெரியல. இதில் போட்டிருக்கோம், நான் நமக்கு என்றால் நம்முடைய உதடுகள் கூட ஒட்டாது. நீங்கள் சொல்லி பாருங்கள், நான் நமக்குன்னு உதடு கூட ஒட்டாதான். ஆனால் நாம் அப்படி என்று சொன்ன எமக்கு அப்படின்னா நம்முடைய உதடுகள் ஒட்டுமா? அப்படின்னா என்ன? இந்த உலகத்திலேயே ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிற ஒரு க்ரீச்சர், நிறைய க்ரீச்சர்ஸ் இருக்குது, நிறைய உயிரினங்கள் இருக்குது. அதில் ரொம்ப தன்னலமாக இருக்கிற ஒரு உயிரினம் யார் அப்படின்னா மனுஷங்க தான். இன்றைக்கி இயேசு சொல்கிறாரு, அந்த தன்னலத்தை விட்டுட்டு நீ வெளியில் வா. அது ரொம்ப சேலஞ்சிங். உன் வாழ்க்கையில் உண்மையிலே மகிழ்ச்சி வேணும்னா, உன் குடும்பத்தில் உனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி வேணும்னா நீ என்ன தெரியுமா பண்ணணும்? உன்னுடைய தன்னலத்தை விட்டுட்டு வெளியில் வரணும். ஒரு கணவன் தன்னலம் இல்லாமல் தன்னுடைய மனைவிக்கு சேவை செய்கின்ற பொழுது, ஒரு மனைவி தன்னலம் இல்லாமல் தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்கின்ற பொழுது, குழந்தைகள், பெற்றோர்கள், ஒருவர் மற்றவர், இந்த தன்னலம் தான் நம்மளை இன்றைக்கி நிறைய பிரச்சனைக்கு வழிவகுக்குது, நிறைய போருக்கு வழிவகுக்குது, நிறைய தலை நோவுக்கு வழிவகுக்குது. ஆக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரண்டாவது அடையாளம் துண்டு. பிறருக்கு நான் எப்படி தன்னலம் இல்லாமல் உதவி செய்வது.
மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடையாளம் தண்ணீர். தண்ணீர் நம்ம விவிலியத்தில் பார்க்குறோம், ஒரு புது படைப்பின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அண்டு குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு யாரையாவது ஒருத்தரை பார்க்கின்ற பொழுது விவிலியத்தில் பார்க்குறோம், இயேசு ஜக்கேயுவை சந்திக்கின்றார். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம். இதில் ஜக்கேயு எப்போ இயேசு ஒரு நபரை சந்திக்கின்ற பொழுது அங்கு ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. there is a conversion happens. பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள், யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம். இதில் சமாரிய பெண் இருக்கிறார். சமாரிய பெண்ணையும் அவர் பார்க்கின்றார், அங்கு ஒரு மாற்றம் ஏற்படும். எப்பெல்லாம் இயேசு சந்திச்சாரோ அங்கு மாற்றம் ஏற்பட்டது. அவர் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு புது படைப்பாக மனிதனை மாற்றினார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜெபம் அதுதான் இருக்கணும். இந்த புனித வியாழனை கொண்டாடுறோம் நாம், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், உம்முடைய தண்ணீரினால் என்னை நிரப்பும், லிவிங் வாட்டர் என்னை நிரப்புகின்ற பொழுது நான் ஒரு புது படைப்பாக மாறுவேன். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த புனித வியாழனை கொண்டாடுகின்ற நாம் இந்த 3 அடையாளங்களை ஞாபகம் வச்சுப்போம். முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற அடையாளம் பாத்திரம். அந்த பாத்திரத்தில் நம்ம எப்பயுமே எம்டியாக நம்மளை எடுத்துகிட்டு எம்டியாக வைப்போம். கடவுளுடைய அருள் நிரம்பட்டோம் இந்த புனித வியாழனில். ரெண்டாவதாக துண்டு எப்பயுமே பிறருக்காக தான் பயன்படும். நானும் என்னுடைய தன்னலத்தை விட்டுட்டு பிறருக்காக பயன்படுகின்ற பொழுது கடவுள் என்னை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இறுதியாக நான் இன்னும் மாற வேண்டும். இப்போ நான் ஏற்கனவே கோயிலுக்கெலாம் வரேன், ஜெபமாலெல்லாம் செல்கிறேன், பைபிள்லாம் படிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெட்டர் பார்ட்டிசிபேஷனாக, இன்னும் கொஞ்சம் பங்கேற்பு அதிகமாக, இன்னும் கொஞ்சம் ஜெபமாலை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் பைபிள் படிக்கிறது, இன்னும் கொஞ்சம் கோயிலுக்கு அதிகமாக போகிறது. நான் புது படைப்பாய் மாற வேண்டும். அதுக்கு தான் தண்ணீர். ஆக இந்த நாளில் நம்மையே ஒப்பு கொடுத்து கடவுள் நம்ம இன்னுமாய் புது படைப்பாய் மாற வேண்டும். தன்னலம் இல்லாமல் மற்றுமாய் நாம் கடவுளுக்கு ஒரு திறந்த பாத்திரத்தை போல நாம் இருந்து கடவுளின் அருளால் நாம் மென்மேலும் நிரப்ப வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் வேண்டி மன்றாடுவோம். ஆமேன்.